நான் வந்து மார்க் பண்ணல. ஓகேவா? ஆரம்பிச்சிட்டாங்கப்பா மஞ்சரி. சண்டே எபிசோடு முடிஞ்சு ஒரு நாள் மண்டே மட்டும் தான் சண்டை போட மாட்டேன், ஆனா டியூஸ்டே இருந்து ஆரம்பிச்சிருவேன் சண்டே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சரி. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, இந்த வீட்ல யாரு வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல யாரு வேலை பாக்குற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னொருத்தவங்களை சொல்லணும். முதல்ல தர்ஷிகா சொல்றாங்க, எந்த வேலையுமே செய்யாத கேட்டகரியில ராணவ சொல்றாங்க. அடுத்தது மஞ்சரி வந்து வேலை பாக்குற மாதிரி காமிச்சுக்கிறது வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சௌந்தர்யாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, ரொம்பவே ஓவர் ஆட்டிடியூடா இருந்துச்சு. அடுத்தது சௌந்தர்யா வந்து மஞ்சரியை தான் சொல்றாங்க. ஓபி அடிக்கிறதுனா மஞ்சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மஞ்சரியோட ரியாக்ஷன், நீ என்ன வேணும்னு சொல்லுன்றதுக்காகவே சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. பவித்ராவும் மஞ்சரிய தான் சொல்றாங்க, முத்து போட்ட கோட்ல அப்படியே போற மாதிரி இருக்கு, முத்துக்கு கீழே தான் நிறைய வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்துக்குமரன் அப்பவே கேட்டுறாரு, நாங்க என்ன வேலை எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு. அதுக்கு பவித்ரா பதில் பேச முடியாம மழுப்புறாங்க. இப்போ அடுத்த ப்ரோமோ மஞ்சரிய பத்தி தான். அவங்க தான் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாங்களே முத்துக்குமரன் கிட்ட மட்டும், இந்த வீட்ல நான் வில்லியா மாறி இருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும், நான் வில்லியாவே விளையாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னொன்னே எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டு கரெக்டா ப்ரோமோல வந்துடணும் அப்படின்றதுக்காக கிளியரா பிளான் பண்ணி பண்றாங்க மஞ்சரி. இப்போ வந்து மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 3 பேருக்கு தான் சண்டை. ஆல்ரெடி மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஏதோ நடந்திருக்கு. அதுக்கு ஜாக்லின் இப்ப சொல்றாங்க, எனக்கு பருப்பு சாம்பார் பிடிக்காது, அதனால பருப்பை வந்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பாலை தனியா கொடுத்துருங்க, நான் சேர்த்து பருப்பு பாயாசம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேணும்னே சொல்றாங்க. இதை யார்கிட்ட சொல்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் கேப்டனான சாச்சனா கிட்ட சொல்றாங்க. இப்ப சாச்சனா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிருப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க கிட்ட குறைய மட்டும் சொல்லி எப்படியாவது கேப்டன்சியை புடிங்கிடணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்த சாச்சனா இப்பதான் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காங்க. என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம். இப்போ மஞ்சரி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெக்வஸ்டா கேட்கும் போது நான் அதை வந்து மார்க் பண்ணல. அப்போ ஜாக்லின் அருமையா ஒண்ணு சொல்றாங்க, இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களை மார்க் பண்ணதான் வந்திருக்காங்களா அப்படின்னு கரெக்டா கேட்டுட்டாங்க. பின்னாடி தீபக் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா சிரிப்பாரு அந்த மாதிரி இருக்கு. சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா மஞ்சரி, இதுக்குதான் நான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவரு ரியாக்ஷன். ஆக்சுவலா மஞ்சரி வந்து மார்க் பண்றீங்கன்னு எல்லாரையும் சொல்றாங்க, ஆனா இவங்களே அதை பண்றாங்க. அப்பயும் அடுத்தவங்க நீங்க மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சௌந்தர்யா உடனே, நீங்க தாங்க உங்க தலையை எல்லாத்துலயும் விடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா, நீ அப்படியே ஜாலியே பேசுற மாதிரி என்ன வேணா பேசலான்றதுக்காக பேசாத சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாங்க மஞ்சரி. உடனே சௌந்தர்யா ட்ரிகர் ஆகி, நாங்க எங்களுக்குள்ள எது வேணா பேசிப்போங்க, நீங்க அப்படியே செவுரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறீங்க, எதுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மஞ்சரி அதுக்கு, பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சௌந்தர்யாவும், நீங்களும் நல்லா பண்றீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சரி தெளிவா பிளான் போட்டிருக்காங்க, எப்படியும் ஜாக்லின் கிட்ட ஒம்புக்கு போனா சௌந்தர்யா உள்ள வருவாங்க, சௌந்தர்யா கிட்ட சண்டை போட்டா எப்படியும் ப்ரோமோல வந்துடலாம் அப்படின்னு நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா, ஏஞ்சல் டெவில் அந்த கேம் தான் விளையாட போறாங்க. எப்பயும் பிக் பாஸ் தான் யாரு ஏஞ்சல் அப்படின்றத முடிவு பண்ணுவாரு. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்லிருக்காருன்னா, யாரு வந்து சண்டையே வீட்டுல போட மாட்டேங்கிறாங்க, இல்ல எந்த சண்டைக்குமே உள்ள வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. கடைசியா ஒரு மெயினான பாயிண்ட் என்னன்னா, நல்லவங்க மாதிரி யாரு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. அதுல மொத்தமா 8 பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எல்லாருமா சேர்ந்து செலக்ட் பண்ணதுல முதல்ல செலக்ட் பண்ணது ரஞ்சித்தை. நீங்க தாங்க இந்த வீட்லயே நல்லவங்க, எந்த சண்டையுமே போட மாட்டீங்க, எந்த சண்டைக்கும் போக மாட்டீங்க அப்படின்னு புகழ்ந்து அவருக்கு வந்து அதை கொடுக்கறாங்க. அடுத்தது வரிசையா எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. யார் யாரு இருக்காங்கன்னா, ரயான், பவித்ரா, ஜெஃப்ரி, விஷால், அன்ஷிதா, சத்யா, ஆர்ஜே ஆனந்தி. இதுல மத்தவங்க எல்லாருமே டெவில். இப்போ ஏஞ்சலா இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு டெவில் கிட்டயும் நீங்க இந்த வீட்ல பார்த்த ஈவில் குணங்களை என்னன்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் எல்லாருமே மஞ்சரியை தான் சொல்றாங்க. முதல்ல அன்ஷிதா வந்து, மஞ்சரி ஃபுல்லாவே நெகட்டிவாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரஞ்சித் சொல்றாங்க, அதையும் மஞ்சரியை தான் சொல்றாங்க. மஞ்சரி இருந்தா அங்க பிரச்சனை இருக்கும், இல்ல எங்கேயாவது கூட்டமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்க கண்டிப்பா மஞ்சரி இருப்பாங்க. அப்போ விஷால், அன்ஷிதா, சத்யா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாரு ரஞ்சித் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க.
அடுத்தது சத்யா சொல்றாங்க சூனிய கிழவி மஞ்சரி அப்படின்னு சொல்றாங்க, சூனிய கிழவன் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரயான் வந்து முத்துக்குமரனுக்கு தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேரை சொல்லலாம் அப்படின்னு சொல்றப்பயே எல்லாரும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எல்லாரையுமே சொல்லணும் அப்படின்ற சான்ஸ் கிடைக்கிறப்போ மனசுல என்னெல்லாம் நினைச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பயுமே எதுவுமே பேச மாட்டாரு, இந்தா தங்கம் அவ்வளவுதான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு ரஞ்சித். இன்னைக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரு மனசுல இருக்கிறதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப சொல்றது தீபக்கையும் சாச்சனாவையும் ஒன்னா சொல்றாரு. அவசரத்தின் உச்சம் 2 பேருமே. சாச்சனா குட்டி பேய், தீபக் பெரிய பேய். இதுல ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு. எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான் வாங்க ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரு ரயில்வே டிராக்குக்கு உள்ளேயே நின்னுட்டு வாங்க வாங்க ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ரஞ்சித் அவங்களுக்கு இப்பதான் வந்து ஹர்ட் பண்ணி பேச கூட எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியே காட்டிட்டு இருக்காரு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.